மூத்த மொழி என்பதை உறுதிபட கூறுகின்றார்கள். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த வரலாறுகளும் இன்றே நமக்கு கிடைத்துள்ள சங்க நூல்களை வைத்து பார்க்கும் போது தமிழ் மொழியின் தொன்மையும் அது காலந்தோறும் எவ்வாறெல்லாம் வளர்ந்தது என்றும் பல்வேறு தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து தமிழ் மொழி மாறா இளமையுடன் வீறு நடை போடுவதை நம்மால் உணர முடிகிறது. இன்றே நமக்கு கிடைத்துள்ள ஆதாரங்களை வைத்து பார்க்கும் போது தமிழ் இலக்கியங்கள் சங்க காலத்திலேயே தோன்றியிருப்பது தெரிகிறது. அதன் பின் ஆங்கில வழியாண்டு முறைப்படி 500 ஆண்டுகள் சங்கம் நிறுவிய காலம் என்கின்றனர். இக்காலகட்டத்தில் தான் திருக்குறள், சிலப்பதிகாரம் போன்ற காப்பியங்களும் உருவாகின. தமிழின் சுவையும் தமிழ் இலக்கியங்களின் பெருமையும் இக்காலத்து நூல்களில் இருந்து தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து வந்த பல்லவர் காலத்தில் சமய இலக்கியங்கள் பற்பல தோன்றியிருக்கின்றன. திருவாசகம், நாலாயிர திவ்ய பிரபந்தம் போன்ற சமய நூல்களை குறிப்பிட்டு கூறலாம். மாணிக்கவாசகர், ஆழ்வார்கள் போன்றோர் இக்காலத்தில் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு பெரிதும் உறுதுணையாக இருந்திருக்கின்றனர். பின்பு 15ஆம் நூற்றாண்டில் கவியரசு தமிழ் மொழியை அழிய விடாமல் பாதுகாத்த பெருமை கிருஷ்ணதேவராயரையே சாரும். தொடர்ந்து வந்த 18ஆம் 19ஆம் நூற்றாண்டுகளில் தாயுமானவர், காளமேகம் போன்ற சிலர் அரிய பல தமிழ் இலக்கியங்களை படைத்ததனால் பாமர தமிழன் புரிந்து கொள்ளும் அளவிற்கு அமையவில்லை. இதனால் தமிழின் நிலை பரிதாபகரமாக இருந்தது. இதனால் தான் பாரதி மெல்ல தமிழினி சாகும் வந்த மேற்கு மொழிகள் புவிமிசை யோங்கும் இந்த வசேன கேதிடலாமோ சென்றிடுவீர் எட்டுத்திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்நீங்கு சேர்ப்பீர் என்று அறைகூவல் விடுக்கின்றான். பாரதி பண்டிதர்களின் கரங்களில் இருந்த கடுந்தமிழை எளிய தமிழில் சொல் புதிது, பொருள் புதிது என்று நவகவிதை யாத்து தந்து பாமரன் கைகளில் கொடுத்து தமிழுக்கு புத்துயிர் அளித்தான். இதனால் தமிழ் புத்துயிர் பெற்றது. தமிழ் உணர்வு உருவாகி பரந்து விரிந்த பகுதிகளில் அனைவரும் பிழையின்றி தமிழை பேசவும் எழுதவும் படிக்கவும் தொடங்கி